வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பாடகி பி சுசீலா அவங்களுடைய உடல்நலம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அறிவித்திருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த பழைய பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருது. அந்த நேர்காணலில் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அவங்க ஏற்பட்ட துயரம் குறித்து நடிகை பி சுசீலா அவங்க பேசியிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கணவர் இறந்த துயரம், மேடையில் பாடி கதறி அழுத பி சுசீலா. சிவாஜி படத்தில் இந்த பாட்டு அவ்வளோ சோகம். பாடகி பி சுசீலா மேடையில் கதறி எழுத தருணம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தனது தேன் போன்ற இனிமையான குரலால் பல ரசிகர்களை கவர்ந்த பாடகி பி சுசீலா இன்னும் அவங்க பாடிய பாடல்கள் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. தென்னகத்தின் பாடகி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் 70 ஆண்டுகளுக்கு மேலான தனது திரைத்துறை வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய பி சுசீலா அவரது பாடல்கள் தாயின் மடியில் படுத்து தாலாட்டு கேட்பது போல நம்மை தூங்க செய்திருக்கிறது. சோகம், மேகம், ஊக்கமூட்டுதல், பக்தி, பரவசம் என எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அவரது குரல் எல்லா பாடல்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வையும் அவரது குரல் மூலம் கடந்தும் பண்பும் அவருக்கு உண்டு. தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஓரியா, சமஸ்கிருதம், துளு, பாடகா, சிங்களம் என 12 மொழிகளில் பி சுசீலா அவங்க பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 70-80 காலகட்டத்தில் இசையமைப்பாளர்கள் அனைவருமே பிடித்த பாடகியாக இருந்திருக்கிறாங்க. இசையமைப்பாளர்கள் மட்டுமல்லாமல் நடிகர்கள் பிடித்த பாடகியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சில நடிகைகள் தனது படங்கள் பி சுசீலா தன் பாட வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் பாடகி பி சுசீலா மேடையில் அழுத தருணம் குறித்து இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் பேசியிருக்கிறாங்க. ஒரு வெளிநாடு நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி பி சுசீலா புக் செய்து விட்டு தேதியெல்லாம் தந்துட்டாங்களாம். அப்போது அவருடைய கணவர் உயிரோடு இருந்தாங்க. கணவர் இறந்த பின்பு சுசீலா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டாங்கன்றாங்க. மிகவும் வற்புறுத்தி அவங்க அழைத்து சென்றிருக்கிறாங்க. அப்போது மக்கள் எல்லாம் உயர்ந்த மனிதன் படத்தில் பாடலை பாடுமாறு ஆரவாரம் செய்திருக்கிறாங்க. அந்த பாடல் எனக்கு சுசீலாவிற்கும் எல்லாம் ரொம்ப பிடித்த வழியாக இருந்தது. நாளை இந்த வேலை பார்த்தது ஓடிவா நிலா என்ற எந்த தலைவன் இல்லை என்று சொன்னதுமே பி சுசீலாவால் பாடவே முடியலையா. எனக்கும் அதன் பின்புதான் ஏன் அந்த பாடலை பாட வைத்தோம் என்று மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய கணவர் இறந்து 3 மாதத்தில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். சில நேரத்தில் பாடல் வரிகள் மிகவும் கடினமாக இருக்கும் என்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது என்று பி சுசீலா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமீப காலமாகவே உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டதாக நிறைய வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.